வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மே மாதம் 14ஆம் தேதி 2025 நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சிக்குரிய பலாபலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுதண்ட சித்தரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குல தெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சியிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து குரு பெயர்ச்சிக்குரிய பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளத்தில் உங்களுக்கான வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் பதிவு செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவக்கோள்களுக்குரிய எந்திரங்கள், ரத்தினங்கள், மாலைகள் மற்றும் கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, ருத்ராட்ச மாலை இவைகள் பூஜிக்கப்பட்டு உங்கள் ராசிக்குரிய நாள், நட்சத்திரம், திதி பார்த்து தெரிவித்து உங்களுக்கு அளிக்கப்படும். விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். இனி நாம் குரு பெயர்ச்சி எவ்வாறு உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்றோம். வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி 2025 குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். நவக்கோள்களிலே முழு சுப குரு பகவான். பொன்னன், பிரகஸ்பதி, வியாழன் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் சுபகிரகம். அவ்வாறுபட்ட குரு பகவானுடைய பார்வை மிகவும் சிறப்பானது. குருவுடைய பார்வை என்று பார்க்கின்ற பொழுது 5, 7, 9 பொதுவாக எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை இருக்கின்றது. ராகு கேதுவுக்கு பார்வை இல்லை, மற்ற 7 கோள்களுக்கு 7ஆம் பார்வை இருக்கின்றது. இவற்றிலே குரு, சனி, செவ்வாய் இந்த 3 கிரகங்களுக்கு விசேஷ பார்வை இருக்கின்றது. அவ்வாறு குருவோடைய பார்வை 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை விசேஷ பார்வை. பொதுவாக 5, 9 இடங்கள் திரிகோண ஸ்தானங்கள். அப்படிப்பட்ட திரிகோண பார்வையை பெற்றிருக்கின்றவர் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான். பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களும் பல்வேறு விதமான காரகத்துவங்களை கொண்டவர்கள். இவற்றிலே குரு பகவான் பூர்வ புண்ணிய காரகன், தனக்காரகன், புத்திரக்காரகன், மேலும் புத்திக்காரகன். இப்படி இத்தகைய காரகத்துவங்களை உள்ளடக்கியவரே பிரகஸ்பதி குரு பகவான். பொதுவாக கல்லூரியிலே ஒரு ஹெச்ஓடியை கண்டு நாம் மரியாதை கொடுப்போம். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டை கண்டால் ஒரு பயம், மரியாதை இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டுக்கே இத்தனை மரியாதை என்றால் குரு பகவான் 4 டிபார்ட்மெண்ட், தனக்காரகன், புத்திக்காரகன், பூர்வ புண்ணியக்காரகன் மற்றும் புத்திரக்காரகன். இப்படி வாழ்க்கைக்கு தேவையான தனம், குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அது வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை என்கின்ற புத்திரக்காரகன், அறிவு இருந்தால்தான் தனத்தை ஈட்ட முடியும் என்பதிலே புத்திக்காரகன். இந்த 3ம் அடைய வேண்டுமெனில் நமக்கு கர்ம வினை நல்வினையாக இருக்க வேண்டும். அத்தகைய பூர்வ புண்ணிய பலத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடம் என்கின்ற தனுசு ராசி பூர்வ புண்ணிய, அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி மேஷராசி காலபுருஷ தத்துவத்தின் முதலாவது ராசி என்றால் அந்த ராசிக்கு 9ஆம் இடம் தனுசு ராசி.
அதே போலவே மேஷராசிக்கு 12ஆம் இடம் என்கின்ற மீனராசிக்கும் அதிபதி. மீனராசி என்பது 12ஆம் இடம் என்றால் அது மோட்சஸ்தானம். இப்பிறவியில் நாம் செய்கின்ற புண்ணியங்களுக்கு அடிப்படையில் நாம் சொர்க்கம் மோட்சம் அடைவோமா என்பதையும் தெரிவிப்பவர் குரு பகவானே. அப்படிப்பட்ட குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் யோகமாக அமர்ந்து விட்டால் நிச்சயம் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் யோகங்களையும் பெறுவார். வாழ்க்கையில் எந்த நிலையும் ஒரு தாழ்ந்த நிலைக்கு செல்ல மாட்டார். பொதுவாக ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் குரு லக்னத்தை பார்த்தாலோ, லக்னத்தில் இருந்தால் அது திக்பலம் மிக மிக அற்புதமானது. லக்னத்தில் குரு இருப்பது இல்லை, குரு லக்னத்துக்கு 7ஆம் இடத்திலிருந்து லக்னத்தை நேர்பார்வை பார்ப்பது, அல்லது 5ஆம் இடம் 9ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வை 9ஆம் பார்வையாக பார்ப்பது. எனவே உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் உங்கள் லக்னத்தில் இருந்தாலோ, அல்லது லக்னத்திலிருந்து எண்ணி வருப்புகின்ற 5ஆம் இடத்தில் இருந்தாலோ 9ஆம் இடத்தில் இருந்தாலோ நீங்கள் மிகப்பெரிய பாக்கியசாலி. அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் இவ்வாறு இருப்பது மிக சிறப்பான யோகம். மேலும் குரு எந்த ஒரு அசுப கிரகத்தை பார்வை செய்தாலும் அந்த அசுப கிரகம் செய்யக்கூடிய அசுப பலன்களையும் தடுப்பார், நற்பலன்களை செய்ய வைப்பார். குரு பார்வை கோடி நன்மை. அப்படிப்பட்ட குரு பகவான் இப்பொழுது ரிஷபராசியில் இருக்கிறார். மே மாதம் 14ஆம் தேதி அன்று மிதுன ராசிக்கு செல்கின்றார். மிதுன ராசியில் அமர்கின்ற குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்ப்பார். சுக்கிரனுடைய வீடான துலாம் ராசி சுபர் வீட்டை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக தன் சொந்த வீடான தனுசு ராசியை பார்ப்பார். மேலும் 9ஆம் பார்வையாக அவர் கும்பராசியை பார்ப்பார். அவ்வாறு கும்பராசியை பார்க்கின்றபோது கும்பராசியில் ராகு அமர்ந்திருப்பார். மே மாதம் 19ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. அதையும் நம்முடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலில் தனியாக பதிவேற்றம் செய்வோம். ஆகையால் குரு பார்வை ராகுவின் மீதும் அமைகின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது குருவோடைய பார்வை துலாம், தனுசு மற்றும் கும்பத்துக்கு பதிகின்றது. அந்த இடங்களுக்குரிய ராசிக்கு உரியவர்கள் அந்த யோக பலனை, குரு பார்வை பெறுகின்ற அந்த யோக பலனை பெறுவீர்கள். அது நல்ல விஷயம். அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி 2025 ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்றவர். மிதுன ராசியிலே 157 நாட்கள் முதலில் இருந்து இதே 2025 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அதிசாரமாக கடக ராசிக்கு செல்கிறார். அதாவது குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி 2025 இந்த ஆண்டிலே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்கிறார். கடக ராசியிலே ஒரு 48 நாட்கள் இருக்கிறார். மீண்டும் மிதுன ராசிக்கு வருகிறார். அவ்வாறு பார்க்கின்றபோது கடக ராசிக்கு செல்கின்றார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் கடக ராசியில் அவர் உச்சமும் பெறுவார். அப்படி கடகராசியில் செல்கின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்கு செல்கின்றவர். நவம்பர் மாதம் 11 2025 வரை நேர்கதியில் செல்கின்றார் கடகராசியிலே. அந்த கடகராசியிலே 2025 நவம்பர் 11 அன்று வக்ரம் அடைகின்றார். கடகராசியில் உச்சம் பெறுகிற குரு பகவான் சூரியனால் வக்ரம் அடைகின்றார். ஆகையால் கடகராசியில் முதல் 24 நாட்கள் நேர்கதியில் செல்கின்றவர் வக்ரம் அடைகின்றார். நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 2025 24 நாட்களுக்கு பிறகு வக்ரம் அடைகிறார் கடகராசியிலே. அவ்வாறு கடகராசியிலே வக்ரமாகிறவர் பின்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார். ஆகையால் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி கடகராசியில் குரு பகவான் வக்ரம் அடைந்து பின்னோக்கி மீண்டும் மிதுன ராசிக்கு செல்வார் டிசம்பர் 5 அன்று. எனவே இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் மிதுன ராசியில் முதலில் 157 நாட்கள் இருந்து அதன் பிறகு கடகராசிக்கு அதிசாரமாக சென்று கடகராசியில் ஒரு 48 நாட்கள் இருக்கிறார். மீண்டும் மிதுன ராசிக்கு வருகிறார். மிதுன ராசிக்கு டிசம்பர் 5 வருகின்ற புதன் மிதுன ராசியிலே 2026 அடுத்த ஆண்டு ஜூன் 1 வரை இருக்கின்றார். ஆகையால் இந்த குரு பெயர்ச்சியிலே மிதுன ராசிக்கு வருகின்ற குரு பகவான்
இடைப்பட்ட ஒரு 48 நாட்கள் கடகராசிக்கு அதிசாரமாக செல்கின்றார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை 2025 48 நாட்கள் அதிசாரமாக கடகத்துக்கு செல்வார். அந்த 48 நாட்கள் சிலருக்கு நன்மையாக மாறும், சிலருக்கு தீமையாகவும் அமையும். ஆகையால் அந்த 48 நாட்களையும் நீங்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். குரு பயிற்சி என்பது எல்லோருக்கும் தெரிந்து ஒரு வருடம் குரு பகவான் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வார். கடந்த ரிஷப ராசியில் அவ்வாறு தோராயமாக ஒரு வருடம் என்போம். ஆனால் இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு பகவான் கடகராசிக்கு செல்கின்றார், ஒரு 48 நாட்கள் இருக்கின்றார். இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த மே மாதம் 14ஆம் தேதி 2025 ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார். இது 2024 மே மாதத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு சென்றார். எனவே தோராயமாக ஒரு வருடம் என்றால் 365 நாட்கள் என்று அப்படியே எடுத்துக்கொள்ளார். முன்ன பின்ன இருக்கும். சில சமயம் அதிசாரமாக குரு பகவான் இவ்வாறு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வார். இவையெல்லாம் நாம் பதிவாக கொள்ளுகின்ற பொழுது மிக தெளிவாக சொல்ல வேண்டும் என்கின்ற கருத்து என் குருமார்கள் எனக்கு கூறியதனால் இந்த பதிவிலே நான் உங்களுக்கு தெளிவாக கூறியிருக்கின்றேன் என்று நம்புகின்றேன். ஆகையால் குரு பகவான் மிதுன ராசியில் மட்டும் இந்த பயிற்சி இல்லாமல் இடைப்பட்ட ஒரு 48 நாட்கள் கடகராசிக்கு சென்று மீண்டும் மிதுன ராசிக்கு வருவார் அன்பர்களே. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எவ்வாறு பலாபலன்களை கொடுக்கவிருக்கின்றார், அவ்வாறு குரு பகவானுடைய பலாபலன்கள் பெறுவதன் மூலம் நன்மைகள் இருக்கிறதா, அவ்வாறு நன்மைகள் இல்லாத பட்சத்தில் நாம் அவற்றுக்கான ஒரு இறை வழிபாடு எவை, இவற்றிலே நாம் கோச்சார பலன்களை பார்க்கின்ற பொழுது கோச்சார வேதை என்பது இருக்கிறது. அந்த வேதை என்பது மிகவும் முக்கியம். ஒரு ஸ்தானங்களில் குரு பகவான் அமர்கின்ற பொழுது அசுப பலன்களை தருவார் என்றால் சில சமயங்களில் அந்த அசுப பலன்களை தருகின்ற குரு பகவானுக்கு வேதை ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த வேதை ஸ்தானத்தில் அமர்கின்ற கிரகம் வேதகனாக தடை செய்பவனாக குரு பகவானுடைய அசுப பலன்களையும் தடை செய்வார். அவற்றையும் நம்மளுடைய பதிவிலே நீங்கள் காணவிருக்கின்றீர்கள். நம்மளுடைய பதிவிலே வாரப்பலன்கள் மிக விரைவில் தினப்பலன்களையும் நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலிலே பதிவேற்றம் செய்யவிருக்கின்றோம். இதுவரை நம்மளுடைய சேனலில் 1,65,000 சப்ஸ்கிரைபர்கள் இருக்கின்றீர்கள். அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. இனிவரும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் வரவேற்கின்றோம். நம்மளுடைய சேனல் சார்பாக இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு இனி உங்களுடைய ராசிக்குரிய குரு பயிற்சிக்குரிய பலாபலனை காணலாம் நண்பர்களே. ரிஷபராசிக்குரிய குரு பயிற்சி பலாபலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, பொதுவாக ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் மகிழ்ச்சி, சந்தோஷம் மற்றும் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உயர்ந்த குறிக்கோளை கொண்டவர்கள். அத்தகைய பாக்கியசாலி நீங்கள். காரணம், உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிர பகவான். உங்கள் ராசியிலே சந்திரன் உச்சம் பெறுவார். அவ்வாறு சந்திரன் உச்சம் பெற்ற ராசியிலே பிறந்தவர்கள் நீங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் உச்சம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகமாவது ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அவர்கள் பொதுவாக அதிர்ஷ்டசாலிகள். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் உச்சம். எனவே உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சம். நீங்கள் அதிர்ஷ்டசாலி. ஆகையால் தான் பொதுவாக ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்தவர்கள், வாழ்க்கையை ரசிக்கக்கூடியவர்கள், நிறைய இடங்களிலே வாழ்க்கையை செல்ல வேண்டும், சுற்றுலா செல்ல வேண்டும், பல்வேறு இடங்களை ரசித்து பார்க்க வேண்டும் என்பதிலே ஆர்வம் கொண்டவர்கள், கலை ஆர்வம், இசை ஆர்வம் கொண்டவர்கள், வாழ்க்கையை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக எதிர்கொள்ளக்கூடியவர்கள், மற்றவர்கள் மீது அன்பு காட்டக்கூடியவர்கள், எந்த ஒரு விஷயமும் பல்வேறு விதமான சிந்தனைகளும் கற்பனை திறனும் கொண்டவர்கள் நீங்கள். ஒரு பொருள் மட்டும் நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க. அந்த ஒரு பொருள், ஒரு பேனானா அதுலேயே இன்னொரு பேனா, அதிலும் இன்னொரு பேனா, அதே ஸ்டைலில் அதே கலரில் இன்னொரு பேனா அப்படின்னு ஒரு காராக இருந்தால் 2 கார் அப்படின்னு ஒரு வாழ்க்கையிலே எப்பொழுதும் அடுத்த கட்டத்தை பற்றியே சிந்தித்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள். வாழ்க்கையிலே கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாமல் நிகழ்காலத்தை பற்றி ரசிக்காலும் எதிர்காலத்தை பற்றியும் சிந்திக்கக்கூடியவர், ஒரு கலா ரசனை கொண்டவர்கள் நீங்கள். இப்படி இருக்கிறது இந்த குரு பயிற்சி.
அப்படி பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசியிலே குரு அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக ஜென்ம குரு வனவாசம். குரு ராசியிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது நம்ம எத்தகைய கடின உழைப்பை கொடுத்தாலும், எத்தகைய பெரிய முயற்சிக்கு முழு அர்ப்பணிப்பையும் காட்டினாலும் அதோடைய முழு அதுக்கான பலன்களை நாம் ஒரு பெரிய அளவில் அதற்கான ஒரு நன்மதிப்பை அடைய முடிய தடைகளை செய்வார். அதுதான் ஜென்ம குரு. அதில் தான் ஜென்ம குரு வனவாசம். நாங்கள் இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனால் நிம்மதியா சாமி அப்படின்ட்டு இருக்கிற இடத்துலையே பல்வேறு விதமான சிக்கல்களை கொடுப்பார். தொழில், வியாபாரம், உத்தியோகம் போன்றவற்றில் எல்லாவற்றிலும் ஒரு இட்டுக்கட்டு, முட்டுக்கட்டு, ஒரு அடி முன்னால் வைத்தா 10 அடி பின்னால் போயிடுற மாதிரி ஒரு பயமும் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ இனி அது இல்லை. காரணம், உங்களுக்கு இப்பொழுது ராசியில் ஜென்ம குருவாக இருக்கின்ற குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு செல்கின்றார். ஜூன் 1, 2026 வரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பார். அதாவது மே மாதம் 14ஆம் தேதி 2025 ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2026 வரை இந்த ஒரு வருட காலகட்டங்களில் ஒரு 48 நாட்கள் கடக ராசிக்கும் செல்வார். ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் செல்வார். 48 நாட்கள். அதாவது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை 3க்கு செல்வார். 3லேயும் அவர் உச்சம் பெறுவார். 3லேயும் உச்சம் பெறுவார். எனவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிக அற்புதமான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய பயிற்சி. இந்த இடத்துல பார்க்கும்போது சனி உங்கள் ராசிக்கு 11 இருக்கார். பொதுவாக குரு தன்னுடைய பார்வை என்று 5, 7, 9 குருவோடைய பார்வை. அந்த 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை கோணப்பார்வை, திரிகோண பார்வைன்னுவாங்க. அப்படி பார்க்கும்போது குரு பார்வை மிக விசேஷம். அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது குரு பொதுவாக தனக்கு 10ல் இருக்கின்ற எந்த ஒரு கிரகத்தின் மீதும் ஒரு அழுத்தத்தையும் ஒரு நல்ல ஒரு யோகத்தையும் கொடுக்க ஒரு தூண்டுதலை கொடுப்பார். பொதுவாக குருவுக்கு 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகம் குருவோடைய தூண்டுதலாக நல்லதையும் செய்யும். இப்போ குருவோடைய 10ஆம் இடத்துல சனி இருப்பார். சனி உங்களுக்கு ஏற்கனவே லாபஸ்தானத்தில் யோகத்தை தரக்கூடியவராக அமர்ந்திருக்கின்றார். இப்போ குருக்கு சனி 10ல் இருக்கனால சனியும் இன்னும் அதிகமாக யோகத்தை கொடுப்பார். அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற போது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு வருவார். மே மாதம் இதே வருடம் மே 14 குரு பயிற்சி என்றால் மே 19 ராகு கேது பயிற்சி. நம்மளுடைய சேனல் ராகு கேது பயிற்சியும் பதிவேற்றம் செய்வோம். அதில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கின்ற பொழுது குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக ராகுவை பார்ப்பார். அப்போ ராகு குரு பார்வை இருப்பதனால் ராகு இன்னும் யோகத்தை நன்மையை புத்தால் பொதுவாக 10ல் பாம்பு இருந்தால் ஒரு பெரிய நன்மைகளை குவிக்கும். 10ல் ஒரு அசுப கிரகம் இருக்குன்னா உங்களுக்கு ராகு இருப்பார். ராகு இப்போ ஒரு வேகமாக வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வேறு யாருமே இல்லை. இந்த கலியுகத்தில் ராகுவோடைய ஆதிக்கம் இப்போ பூமிக்கு இருப்பனால்தான் விஞ்ஞான வளர்ச்சி மிக அபரிதமாக இருக்குது. செல்ஃபோனுன்னு எடுத்துக்கிட்டாலே உலகமே கைக்குள்ளே இந்த செல்ஃபோன்லேயே வந்துருச்சு. பூமி உருண்டியோ இல்லையோ செல்ஃபோன் தட்ட இல்லைங்களா? இப்போ பூமி தான் சூரியன், அதாவது பூமி தான் செல்ஃபோன். அந்த செல்ஃபோன் தட்டையாக தான் இருக்கும். ஒரு காலத்தில் சொன்னாங்க பூமி தட்டுன்னு. இப்போ செல்ஃபோனுக்குள்ளேயே உலகம் வந்துருச்சு இல்லையா? இப்போ பூமி உருண்டை தான், ஆனால் செல்ஃபோன் தட்டை இல்லைங்களா? இப்போ பூமி தட்டன்னு கூட சொல்லிக்கலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது இங்கு ராகுவை குரு பார்ப்பதும் சனி குருவுக்கு 10ல் இருப்பதும் அவர்களும் நன்மைகளை செய்வார்கள். ஆகையால் பொதுவாக குரு 2ல் இருக்கின்ற பொழுது 2, 5, 7, 9, 11 இந்த 5 இடங்களில் குரு இருந்தால் யோகத்தை செய்வார். உங்களுக்கு அவர் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். யோகத்தை செய்வாரா என்ற கேள்வி கேட்டால் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். குரு சுக்கிரனுக்கு ஜென்ம பகையாச்சே, உங்கள் ராசிக்கு அதிபதி என் ராசிக்கு அதிபதி சுக்கிரனாச்சே, குரு பகை அப்படிலாம் இல்லைங்க நண்பர்களே. பொதுவாக குரு சுக்கிரனை வெறுக்கல, சுக்கிரன் தான் குருவை வெறுக்கிறார். ஆகையால் குரு சுக்கிரனுக்கு நன்மையை செய்வார். குரு தேவ குரு, சுக்கிரன் அசுர குரு. அப்படி பார்க்கும் பொழுது இங்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் தனக்காரகன் குரு அமர்வதினால் மிக மிக நல்ல யோக பலன்கள் இருக்கும். தனஸ்தானத்தில் அவர் அமர்வதனால் தன யோகத்தை அற்பார். 2ஆம் இடம் பலம் பெறும். 2ஆம் இடம் மிகவும் முக்கியமான இடம். தனம், குடும்பம், வாக்கு, கல்வி. இதில் பார்த்தீங்கன்னா 2ல் குருமா தனக்கான 2ல் இருக்கும்போது தன யோகத்தை கொடுப்பார். அதே மாதிரி உங்கள் வார்த்தைக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை. என் அனுபவத்தில் நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கேன். 2ல் குரு இருக்கிறவங்க மிகப்பெரிய பேச்சு திறமை, இந்த பேச்சாலேயே வாழ்க்கையில் மிகப்பெரிய புகழை பெற்றவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்கும். உள்ள 2ஆம் இடத்துல புதன் இருக்கும். புதன் தான் நகைச்சுவையாக பேசி மற்றவர்களை கவருவார்கள். புதன் இருந்தால் நகைச்சுவை இருக்குன்னா குரு அறிவால் மற்றவர்களை வெல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. மிகப்பெரிய அறிவாற்றல் கூடிய பேச்சு திறமை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் அவங்க பேசுனாங்கன்னா அப்படியே மயங்கி போயிடுவோம் இல்லைங்களா? அது சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 2ல் குரு இருக்கும்.
அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு 2ல் குரு வரனால உங்கள் பேச்சு மதிப்பு மரியாதை சமூகத்தில் மிக மிக வேகமாக அடையக்கூடிய ஒரு யோகம் வரும். அதே சமயம் 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானம் இல்லைங்களா, அந்த 2ல் குரு இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கும், அன்பு பாசம் கிடைக்கும், கணவன் மனைவி உறவிலே அன்பு அதிகமாகும், குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும், குடும்பத்தில் அமைதியாக ஒரு இன்ப காற்று வீசும். தென்றலோடைய காற்று வீசக்கூடால் எப்படி நம்ம ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலை கிடைக்குமோ, முழு நிலவை பார்க்கின்ற பொழுது எப்படி நம்ம ஒரு சந்தோஷத்தை உணர்வோமோ, அதை போலவே குடும்பத்தில் இந்த ஜூன் 1, 2026 வரை மே 14, 2025 முதல் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவும். இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். கல்வியிலே நல்ல ஒரு மன ஆற்றல், தெளிவு, பேச்சு திறமை, பணப்புழக்கம் வீட்டிலே நிறைய வளரக்கூடிய ஒரு யோகம், சேமிப்பு அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். இவையெல்லாம் ஒரு நல்ல ஒரு யோகமான விஷயம் 2லே குரு இருப்பது. பொதுவாக 2ஆம் இடத்தில் குரு அமர்வது உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை அதிகரித்து கொடுக்கும் என்றால், அவர் பார்வை செய்கின்ற இடங்கள் மிக மிக முக்கியமான இடங்கள். அப்படி பார்க்கின்ற 2ஆம் இடத்தில் குரு அமர்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமாகப்பட்ட துலாம் ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வையாக குரு பார்ப்பார். பொதுவாக 6ஆம் இடம் அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான இடம். காரணம் 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்துருஸ்தானம். ரண என்றால் நோய், ருண என்றால் கடன், ருணேஸ்வரர் ருணேஸ்வரர்னு சொன்னால் ருண என்றால் கடன், ரண என்றால் நோய், ரண ருண ரோகம், ரோகம் என்றால் நோயிலே கடுமையான நோய். அதுக்கப்புறம் சத்துருஸ்தானம், சத்ரு என்றால் எதிரிகள். மேலும் அடிமைத்தனத்தை கொடுக்கக்கூடிய இடம் இந்த 6ஆம் இடம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப வெறுக்கக்கூடிய விஷயம். யாருக்கு தாங்க நோயை விரும்புவாங்க? நோயை விரும்பக்கூடியவங்க யாருன்னா இருக்குமா? நிச்சயம் இல்லை. கடனை விரும்புவோமா? கடன் விரும்பியா வாங்குறோம் கடன்? அப்படியெல்லாம் இல்லையே. அந்த கடனும் விரும்பாத ஒரு விஷயம். ரண ருண ரோகம், நோயிலேயே கடுமையான நோய் என்பது பெரிய அளவில் ஒரு பிரச்சனையான ஒரு வரணும், பார்த்தாலே ஒரு அருவருப்பாக இருக்கக்கூடிய நோய்கள் நமக்கு வரணும். யாருமா இல்லை, இதெல்லாம் வந்து நம்ம வந்து விற்கின்ற வாழ்க்கையிலே நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு ஒரு பயத்தோடு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்தையெல்லாம் வந்து அழிக்கக்கூடிய இந்த குரு பார்வை அந்த இடத்தை பார்ப்பதினால் இந்த பிரச்சனைகள் இல்லாத ஒரு நிலை ஏற்படும். கடன் பிரச்சனை தீரும். கடன் பிரச்சனையை தீரும் மட்டும் இல்லாமல் மன நிம்மதி, மன அமைதி கிடைக்கும். குடும்பத்தில் 2ல் இருக்கிற குரு குடும்பத்தில் சந்தோஷம் கொடுக்கும் பொழுது, குடும்பம் என்பது நாம் வந்து வீட்டை விட்டு வெளியே சென்றால் அது வேறு உலகம். அந்த வேறு உலகம் என்பது நம்ம யாரையும் சந்திக்கக்கூடிய ஒரு உலகம். தினமும் ஒரு மனிதர்களை சந்திக்கக்கூடிய தொழில் வியாபார உத்தியோகம் இருக்கின்றது இல்லைங்களா? அப்படி பார்க்கின்ற அவர்களிடமும் நாம் வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு அன்றாடம் ஒரு அனுதினமும். காலையில் சூரியன் விடுகிறார் என்றால் நிச்சயம் நமக்கு 6 மணிக்கு சூரியன் மறைஞ்சிடுவார். அதே மறைகிற சூரியன் மறுநாள் ஹாய் குட் மார்னிங்னு அவர் நமக்கு முன்னால் சொல்லிடுவார். நாம் எழுதுக்குனாலும் அவர் குட் மார்னிங் சொல்லிடுவார் சூரிய பகவான். அப்படி பார்க்கின்ற பொழுது விடிவதும் மற்றும் மறைவதும் மற்றும் மீண்டும் விரிவதும் இயற்கைக்கு உண்டானது. அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் தொழில் வியாபார உத்தியோகத்தில் 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும். கடன் பிரச்சனை இருக்காது. கடன் இருந்தால் அழைக்கக்கூடிய யோகம் இருக்கும். புதிதாக வீடு வாங்குவதற்குரிய கடன் முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு அதற்குரிய ஒரு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். பொதுவாக எல்லோருடைய கனவு என்பது ஒரு இல்லம், கனவு இல்லம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம்னா பணம் வேணும். அந்த பணம் 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் குருப்புனா பணம் வரும். சரி, நம்ம கையில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு பணம் வந்து இருக்குன்னும் பொழுது நம்ம அடுத்த கட்டத்தை பற்றி சிந்திப்போம். சேமிப்பு இருக்கும்போது அடுத்த கட்டத்தை பற்றி சிந்திப்போம். அடுத்த கட்டம்னா என்ன? இல்லாத ஒன்றை நாம் பெறணும்னு நினைப்போம். அப்போ இல்லாத ஒன்றை பெறணும்னு நினச்சினா ஒரு வீடு அப்படின்னு யோசிப்போம். இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருந்தோம்னா நம்ம கையில் இருக்கிற பணத்தை சேமிப்பை கூட நிம்மதியாக நம்ம வந்து இருக்கிற ஒரு வீடு. வாடகை தானே இப்போ பெரிய பிரச்சனை. சம்பாதிக்கிறதுல பாதி வாடகையே கொடுத்துட்றாங்க. அப்படி வாடகையை கொடுக்கக்கூடிய நிலையில் சேமிப்பு என்பது எட்டா யோசனையாக இருக்கின்றது. வாடகைக்கே சேர்க்கறதுக்கு நம்ம வந்து அன்றாடம் யோசி செலவு பண்ணணும். இப்போ வீடு கட்டக்கூடிய ஒரு கடன் வாங்கலாமா அப்படின்னா அதுக்குரிய சூழ்நிலைகள் இருக்கும். தைரியமாக இப்போ அதனால் முயற்சி எடுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து சனியும் உங்களுக்கு 11ல் இருக்கார். அதனால் வந்து யோசிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த நேரத்தில் புத்தமான முயற்சிகள், தொழில் வியாபார உத்தியோகத்தில் கடன் வாங்கி ஒரு தொழில் வியாபாரம் இருக்கணும்னா நிச்சயம் ஜாதகத்தை பார்த்து நல்லா இருக்குன்னா நிச்சயம் இந்த நேரம் உங்களுக்கு அது சாதகமாக இருக்கும். எப்படி தான் பேங்க் லோன், ஒரு பெரிய அரசாங்கத்தினால் ஒரு பெரிய அளவில் நமக்கு வந்து ஒரு முயற்சி எடுக்கணும், அரசாங்கத்துடைய ஆதரவான ஒரு உதவித்தொகை, ஒரு ஊக்கத்தொகை இல்லை அது அரசாங்கத்தினால் ஒரு லோன் கிடைக்கணும் அப்படின்ற முயற்சி எடுக்கும்போது இந்த நேரம் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அதுவும் துலாம் ராசியை
பார்க்கிறார். அந்த துலாம் ராசியில் தான் சனி உச்சம் பெறுவார். இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன், அது உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரனுடைய மற்றொரு வீடு. அப்போ இன்னும் பல பேர் ராசியாதிபதி உங்களுக்கு சுக்கிரன், அவரே 6க்குரியனால எளிதாக அந்த கிடைக்கக்கூடியது உங்களுக்கு அதை செய்யலாம் என்ற உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய நன்மை இருக்கும். எதிரிகள் ஆதிக்கம் எவையும் இல்லை. எதிரிகள் இருந்தாலும் அவர்கள் அழித்து விடுவார்கள், அழிந்து விடுவார்கள். அவர்களே உங்களுக்கு நண்பராக. ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்கள் எதிரிகளை நீங்கள் மன்னிக்காதீர்கள். காரணம், எதிரிகள் இப்பொழுது உங்களுடைய நேரம் பலமாக இருப்பதனால் உங்களிடம் கீழ்ப்படிய வருவார்கள். ஆனால் எதிரி தான், துரோகி தான். அவர்களுக்கு மன்னிப்புலாம் கொடுக்காதீங்க. ஆனால் ரிஷபராசி மன்னிக்கக்கூடிய மனப்பாங்கை கொண்டவர்கள். என்னதான் அவன் சண்டை போட்டாலும் நம்மகிட்ட வந்து கெஞ்சிரான்டா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். என்னால் இந்த தருணத்தில் நான் கூறுவது என்னவென்றால் நண்பர்களே அல்லது சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த நேரங்களில் உங்களுக்கு எதிரிகள் உங்களிடம் மண்டியிட்டு சரணடைந்தாலும் நீங்கள் அவர்களை மன்னிப்பதை தவறு என்று நான் கூறுவேன். இந்த நேரத்தில் உங்களுடைய எண்ணங்களில் முழுமையாக நீங்கள் விதைத்துக் கொள்வது உங்கள் எதிர்காலத்தில் இந்த காலம் சனி 11 2 குரு 2 ஆண்டுகோள்கள் சாதகமாக, இந்த ஒரு வருடம் உங்களுக்கு குரு சாதகமாக இருப்பது மேன்மையான நற்பலன்களை கொடுப்பதனால் முழுமையாக அவற்றை நீங்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்காக உதவி செய்கிறேன் என்ற எண்ணத்தை இந்த தருணம், இந்த கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நொடியிலே அவற்றை உங்கள் மனதிலிருந்து அழித்து விடுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நல்ல பிரம்மா. அடுத்ததாக பார்க்கும்போது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பார். 8ஆம் இடம் ஆயுள், கௌரவம், பணபலஸ்தானம். அந்த இடம் மிகவும் பலம் பெறுது. ஆயுள் ஏன் 6ஆம் இடத்தை பார்க்குறா இல்லையா, நோய் நொடிகள் எதுவும் இல்லாத ஒரு நிலை வந்துடுது இல்லையா. அப்போ ஆயுளில் இருக்கிற பயம், இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் பயம், நம்ம இருப்போமா இல்லையா, இந்த நோய் இப்படி வருதா, இந்த பிரச்சனை வருதா, சுகர் ஏறுது, பிரைப் ஏறுது, இதனால் வருதே அப்படிங்கிற ஒரு அச்சம், ஒரு பயம் இருந்து வந்த நிலை இப்போ வந்து உங்களுக்கு அந்த பயம் நீங்கும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கணும். ஆயுள் நமக்கு திரகாட்டமாக இன்னும் தெம்பாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஏன்னா ரிஷபராசிக்கு எப்பவுமே தன்னை அழகுபடுத்துதல் ஆர்வம் அதிகம். எப்பொழுதுமே நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணுன்ற உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, மேலும் அப்படிப்பட்ட நீச்சல் பயிற்சி செய்வதில் ஆர்வம் அதிகம் இருக்கும். இல்லை படகு ஓட்டுவது, இதுவெல்லாம் வந்து உங்களை நீங்கள் எப்பயுமே மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் அதிகமாக இருக்கும். மற்ற ஒரு ரோல் மாடலாக நான் இருக்கணும், நான் இது ஓட்டுவேன், அதை பண்ணுவேன், நான் ஜாக்கிங் போவேன், நான் சைக்கிளிங் போவேன், மற்றவங்க செய்யலை நான் செய்வேன், நான் என்னென்று அழகுபடுத்திப்பேன், மேக்கப் பண்ணிப்பேன். தப்பே கிடையாது. தன்னை அழகுபடுத்திப்பது ரொம்ப முக்கியம் இல்லையா. உடல் பாதி ஆட்பாதி ஆடை பாதி. உடல் இருந்தால்தான் ஒரு சித்திரம், உடல் இருந்தால் தான் சித்திரம், இருந்தாலும் சுவர் இருந்தாலும் சித்திரம் இருந்தாலும், சுவர்ன்றது உடல், சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். அப்போ உடல் நல்லா இருந்தால் தான் எந்த ஒரு செயலும் சாதிக்க முடியும். ஆகையால் 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் உங்கள் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். மேலும் உங்களுடைய ஆயுள் பயன்படும், கௌரவம் உயரும். உங்களுடைய தொழில் வியாபார அலுவலகத்தில் உத்தியோகத்தில் உங்களுடைய கௌரவம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு செயலாக அமையும். ஆகையால் இந்த விஷயங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு சமூகத்தில் மட்டுமல்ல, பெரிய அரசு அதிகாரிகளுடைய ஆதரவு, மிகப்பெரிய தொழிலதிபர்கள் உங்களை தொழில் வியாபாரத்தில் உற்சாகப்படுத்தி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கூறுவார்கள். அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட்டில் இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது, இந்த ஸ்கீம் இருக்குது, இந்த பிளான் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இப்படிலாம் யூஸ் பண்ணினா சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளோ கொடுக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இவ்வளோ கொடுக்குது, நான் அதை பயன்படுத்திக்கலாமே என்று உங்களுக்கு ஆலோசனை கூறுவார்கள் நல்ல அதிகாரிகள். நல்ல நண்பர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்கும். இவையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய சமூகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு செல்வாக்கை உயர்த்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு உயரும். உங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் உங்ககிட்ட வந்து இப்போ வந்து இந்த பண்ண அதை பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே எல்லாரையும் அன்பாக பழகக்கூடியவர்கள். சந்திரன் உச்சம் இல்லையா, மனோகாரங்கள் இல்லையா சந்திரன், எல்லோருக்கும் உங்களை பிடிக்கும் இல்லையா. எல்லோரும் நீங்கள் சும்மா ஒரு பழமொழி இருக்குது, அவன் ஊமை ஆனால் மற்றவர்களிடம் அவன் வந்து பேசணும் அவன் மற்றவர்கள் ஆசைப்படுவார்கள். இன்னொரு பழமொழி, கண்கள் ஆனால் அவன் கண் குருடான பார்ப்பவர்கள் எல்லாம் நீ இவ்வளோ அழகு அவள் அவளுக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவன் கண் குருடு. அதை போல் நீங்கள் எல்லோருக்கும் உங்களை பிடிக்கும். ரிஷபராசியில் பிறப்பது அதுதான் ஒரு அதிர்ஷ்டம். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலியான உங்களுக்கு இப்பொழுது சமூகத்தில் மதிப்பு, குடும்ப சொந்தங்களிடம் உங்களுக்கு செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை உயரும். எந்த ஒரு சுபகாரியங்கள் நடைபெற்றாலும் அங்கே நீங்கள் தான் ஒரு முதன்மையான ஒரு பெரிய ஒரு விவிஐபியாக இருப்பீங்க. விஐபி மட்டும் விவிஐபியாக இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் உங்கள் மனம் உற்சாகமாக 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் இருக்கும். அடுத்ததாக குரு 9ஆம் பார்வையாக ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அங்கு ராகு வேறு அமர்ந்திருக்கின்றார். ராகுக்கு குருவுக்கு மட்டும்தாங்க ராகு கட்டுப்படுவார், யாருக்கும் கட்டுப்பட மாட்டார். சூரியனை நான் பிடிச்சிக்கொண்டா, சூரியனை சந்திரன் சூரியன் வந்து பயப்படுதே ராகு கேதுக்கு தான், சந்திர கிரகணம் சூரிய கிரகணம். அப்படி பார்க்கும்பொழுது ராகு குருவுக்கு மட்டும் கட்டுப்படுவார். சனியை போல் ராகு, சனியோட வீட்டில் ராகு அமர்ந்திருக்கின்றார். சனியோட வீட்டில் ராகு அமர்ந்தும் போது சனி வந்து குருவோட வீட்டில் இருக்கார்.
குரு வந்து ராகுவை பார்க்குறார். இப்படி பார்க்கும்போது ராகு கேது பேச்சு இன்னும் அது தெளிவாக இன்னும் விரிவாக உங்களுக்கு கூறுறேன். இந்த நேரம் குரு பயிற்சினால குரு ராகுவை பார்க்க 10ஆம் இடமான கும்பராசியை பார்க்கிறார், பலம் பெறுகிறது. அந்த கும்பராசியில் தன்னுடைய நட்சத்திரமான பூரட்டாதி இருக்கும். 8ஆம் இடத்தை அந்த தனுசு ராசியை பார்த்து தன் சொந்த வீட்டை பார்க்குறார். அதே போல் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியை பார்ப்பார். துலாம் ராசியில் விசாகன்ற அவருடைய நட்சத்திரம் இருக்கும், அந்த நட்சத்திரத்தையும் பார்க்குறார். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பராசியில் போகும் பூரட்டாதின்னு கும்பராசியில் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அந்த குருவோடைய நட்சத்திரம் அந்த பூரட்டாதிலையும் அவர் குருவை வந்து கும்பராசியும் பார்க்குறார். மிதுன ராசியில் அமர்ந்திருக்கார். மிதுன ராசியில் புனர்பூசன்ற குருவோடைய நட்சத்திரத்தில் இருக்க அந்த புனர்பூச நட்சத்திரத்திலே அவர் ட்ராவல் பண்ணுவார். இந்த இடத்துல பாருங்க, இதுதான் ஜோதிடம். ஒரு மிதுன ராசியில் இருக்கின்ற பொழுது புனர்பூச நட்சத்திரம் என்ற குருவோடைய நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்கு. அவர் பார்வை செய்கின்ற துலாம் ராசியில் விசாகம்ன்ற ஒரு குருவோடைய நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் 9ஆம் பார்வையாக கும்பராசியில் பார்க்குறேன்னா அந்த கும்பராசியில் புரட்டாதின்ற குருவோடைய நட்சத்திரம் இருக்குது. எனவே குரு இப்படி 7ஆம் பார்வையாக தனுசு ராசியில் குருவோடைய வீட்டையும் பார்க்குறார். எப்படி பாருங்கள் நம்மளுடைய ஜோதிட முன்னேற்றம், சித்தர்கள் மகரிஷிகள் ஜோதிடங்களை எப்படியெல்லாம் ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது எல்லாம் நினைக்கும் பொழுது விஞ்ஞானம்ன்றார்கள். ஜோதிடமும் ஒரு மெய்ஞானம் மற்றும் விஞ்ஞானம் உள்ளடக்கியதே ஜோதிடம் என்கின்ற ஞான சாஸ்திரம். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது மிக சிறப்பான நற்பலன்கள், ராகுவாலும் அதிகமான நற்பலன்களை கொடுக்கும். எனவே இந்த குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்கு மிக அற்புதமான யோக பலன்களை கொடுக்கும். தற்பொழுது நாம் துறை ரீதியாக பார்க்கலாம். தொழில் வியாபாரம் லாபகரமாக முன்னேற்றமான வெற்றிகரமாக இருக்கும். உங்களது தொழில் வியாபாரத்தில் கடன் இருந்தால் அந்த கடன் பிரச்சனைகள் தீரும். வரவுகள் மிக சிறப்பாக இருக்கும். மிக புதிய தொழில் புதிய வியாபாரம் துவங்கக்கூடிய ஒரு ஆதரவு, அதற்குரிய ஆலோசனை, அதற்குரிய முயற்சியிலே தடைகள் இல்லாத சூழ்நிலைகள், எல்லோ விதமான அரசாங்க ஆதரவு, பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, கடன் வாங்க வேண்டும் என்று அதை வைத்து தொழில் தொடங்கினால் நிச்சயம் அதற்குரிய முயற்சியிலே வெற்றிகள் போன்றவைகள் எளிதாக கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு. எனவே புதிய முயற்சிகளை தைரியமாக எடுங்கள். புதிய தொழில் துவங்க வேண்டும், உத்தியோகம் வியாபாரம் துவங்க வேண்டால் தைரியமான முயற்சிகளை எடுங்கள். சனியும் சாதகமாக இருப்பினும் ஒருமுறை ஜாதகமும் பார்த்து கொள்ளுங்கள். ரோகிணி, கிருத்திகை, ரோகிணி மற்றும் மிருகசீஷம் போன்ற நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு ராகுதசை குருதசை நிச்சயம் உங்களுடைய மத்தியம வயதிலே நடக்கும். ஆகையால் இந்த குருதசை ராகுதசை சிறப்பாக இருக்குது அல்லது சனி தசை நடந்து கொண்டிருக்கு, சனி உங்களுக்கு யோகாதிபதி என்றால் நிச்சயம் இன்னும் புதிய தொழில் வியாபாரத்தை அதிக முதலீடு செய்யலாம் என்றால் நிச்சயம் கோச்சார ரீதியாக கோள்கள் உங்களுக்கு சாதகமாக இந்த குரு பயிற்சியில் இருக்கிறது. தொழில் வியாபாரம் மேன்மையாக இருக்கும். அடுத்தது உத்தியோகம் என்று பார்க்கின்ற ஒரு பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும். பெரிய அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவை கொடுப்பார்கள். ஏன்னா இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு அதிகாரிகள்லாம் இல்லையே, இங்கே ஒரு பாஸ்னால் அதுக்கு மேலே ஒரு பாஸ், அதுக்கு மேலே பாஸ் தான் உத்தியோகத்தில் இருக்கிற எம்என்சி கம்பெனிலலாம் இருக்குது. எத்தகைய பாஸ் இருந்தாலும் சரி, எத்தனை பாஸ் இருந்தாலும் அத்தனை பாஸுக்கும் உங்கள் பேர் நல்ல பேராக இருக்கும். நல்ல பேராக உங்கள் மேலே வந்து நல்ல மதிப்பு இருக்கும். எதனாவது விதத்தில் நீங்கள் எதனா சின்ன பிரச்சனை மற்றவங்களாம் மேலேருந்து அமெரிக்காலேருந்து எங்கேருந்தோ தெரியாதவங்களாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான். உங்களுக்கு அவரை தெரியாது, ஆனால் அவங்களுக்கு உங்களை தெரியும். அதாவது உங்களுக்கு அவர் யாருன்னு தெரியாது, அந்த பாஸை தெரியாது, நான் பார்த்ததே இல்லை, ஆனால் அந்த பாஸுக்கு உங்கள் பேரை சொன்னால் தெரியுமா அந்த பொண்ணா அந்த பையனா அப்படின்ட்டு. ஆகையால் உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர்வுகள் நிச்சயம் இருக்கின்றது. பெரிய பொறுப்புகள் தேடி வரும். அந்த பொறுப்புகளை திறம்பட கையாளுவீர்கள். அந்த திறம்பட கையாண்டு உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் அடைவீர்கள். சமூகத்தில் மட்டுமல்ல உங்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய வெற்றி கொடி பறக்கும், ஜொலிவிட்டு பறக்கும். வெற்றி எந்த விதத்திலும் உங்களுக்கான சோர்வுகள் இல்லாத ஒரு வெற்றிகரமான ஆண்டாக இந்த குரு பயிற்சி ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கிறது. மகிழ்ச்சிக்குரியது. அடுத்ததாக பெண்களுக்கான பலனிலே திருமணமான சகோதரிகள் என்று பார்க்கின்ற குடும்பஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதனால் கணவன் மகனின் உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளுடைய கல்வியிலே மிகப்பெரிய வெற்றிகள், அவங்க நீங்கள் நினைக்கின்ற ஒரு நல்ல ஒரு வெற்றிகளை பெறுவார்கள். அவங்க கல்வியில் மேன்மை பெறும்போது உங்களுக்கான சந்தோஷம் பெற்ற ஒரு தாயாக நீங்கள் அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீங்கள் அடைவீர்கள். இந்த குரு பயிற்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி மட்டுமல்ல, குடும்பம் மட்டும் மகிழ்ச்சி இல்லையே, நம்ம குழந்தைகள் நம்ம எதிரில் ஒரு பரிசு வாங்குறாங்க, ஒரு நல்ல மார்க் எடுக்காங்க போது பெருமையாக நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைங்களா, அதை கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் பொறாமல் வரும் இல்லைங்களா, நிச்சயம் வரும் இல்லையா, அவங்க குழந்தை. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம திருமணமான சகோதரருக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு நல்ல குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையும். கணவன் மனைவி உறவிலே அன்பு அதிகரிக்கும். அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு 2ஆம் இடத்தில் குரு அமர்வது குருபலம். ஆகையால் குருபலம் மிக சிறப்பாக இருக்கின்றது. குருபலம் அற்புதமாக இருக்கின்ற இந்த நிலையில் சனியும் உங்களுக்கு சாகமாக இருப்பார். இந்த ஆண்டு நிச்சயம் நல்ல முறையில் திருமணம் நடைபெறும். ஆகையால் திருமண முயற்சியில் தூரிதப்படுத்துங்கள், வேகப்படுத்துங்கள். விருப்பப்பட்டால் எங்களுடைய திருமணம் இணையதளமான பாரத் மேட்ச் பாயிண்ட்
www.bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதகனுக்கான திருமண இணையதளத்தில் உங்களுடைய பதிவை நீங்கள் பாரம் செய்து கொண்டால் நல்ல வரன்களை நீங்கள் தேடிக்கொள்ளலாம். விருப்பப்பட்டால் எங்களுடைய அலைபேசியில் என்னை அழையுங்கள். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய திருமண முயற்சியில் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த காலகட்டமாக அமைகின்றது. நல்ல ஒரு யோகமான திருமண முயற்சியில் நல்ல ஒரு வரன் அமையும். அடுத்ததாக பார்க்கும்போது கலைத்துறை மிகப்பெரிய வெற்றிகள் கலைத்துறையில் ரிஷபராசிக்கு கலைத்துறை நெருங்கிய தொடர்பு இருப்பதனால் இந்த காலகட்டம் கலைத்துறையிலே மிகப்பெரிய யோகம், வெற்றி, புகழ், பணம் மற்றும் பல்வேறு விதமான வெற்றிகள். சொந்த படம் எடுக்கணும்னு நினச்சினா தைரியமாக எடுக்கலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகம். ஆனாலும் அதை ஜாதகமும் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள் சொந்த படம் எடுக்கிறவங்களாக இருந்தால். அதே சமயம் ஏற்கனவே தயாரிப்பாக ஏன்னா நெளிவு சுழிவெல்லாம் தயாரிப்பாக ஏற்கனவே இருக்கிறவர்களுக்கு அறிந்தது ஒன்று. எனவே இப்போலாம் யூடியூப்லேயே படம் போட்டுடுறோம். ஆகையால் என்ன தைரியமாக கலைத்துறையிலே நீங்கள் வெற்றிகளை பெறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அரசியலுக்கும் குரு பேச்சுக்கும் சாதகம் இருக்கா? பதவி யோகத்தை கொடுக்கிறவர் குரு பகவான். 2ல் இருக்கின்ற குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்த்தோம்னா எதிரிகள் அடங்கி விடுவார்கள், ஒதுங்கி விடுவார்கள். அரசியலில் எதிரிகள் இல்லாத அரசியலா என்ற ஒரு நிலை உங்களுக்கு இருக்கும். என்னப்பா எவனும் என்னை எதிர்க்கவே இல்லை, கம்முன்னு இருக்காங்க அப்படின்ட்டு அரசியல்வாதிகள் நீங்களே கொஞ்சம் என்ன அப்படின்னு ஒரு சோர்வு அடையாதீங்க. பதவி வரதை டபுக்குன்னு வாங்கி போட்டு பெரிய அளவில் வெற்றிகளை பெறும். மக்கள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். அதாக மாணவ கண்மணியில் 2ஆம் இடம் கல்விஸ்தானம் அவ்விடத்தில் குரு பகவான் அம்சமாக அமர்ந்திருப்பதனால் உங்களுக்கு அவர் உச்சனை நோக்கி செல்வதனால் கல்வியிலே மேன்மை வெற்றி இருக்கிறது. எனவே ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் சாதகமான அற்புதமான பயிற்சி. வியாழக்கிழமை அசைவ உணவை சாப்பிட்றதை தவிர்ப்பது நல்லது. இந்த நேரத்தில் நான் இதை சொல்கிறேன், ஆனாலும் தவிர்ப்பது நல்லது. காரணம் ஒன்று கிடைக்கும் போது தான் இன்னொன்று நம்ம அந்த நாளில் தான் வியாழக்கிழமையிலப்பா நீ மட்டும் சாப்பிட்றாப்பா ஃப்ரெண்டு நன்றி யாருன்னா ஒருத்தவங்க உங்களை அப்படி கொஞ்சம் அப்படியே ஆசை காட்டுவாங்க. சிக்கன், மட்டன் இதெல்லாம் சாப்பிட்லாமே இன்றைக்கி ட்ரீட்டுன்னுவாங்க. நிச்சயம் நீங்கள் வியாழக்கிழமையிலே யோகங்கள் முழுமையாக அடைய வேண்டுமெனில் வியாழக்கிழமை அசைவ உணவை சாப்பிட வேண்டாம். என்னுடைய அன்பான கட்டளை. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இந்த குரு பேச்சு உங்களுக்கு சகல விதத்திலும் யோகம் வெற்றி இருக்கிறது. அடுத்ததாக ராகு கேது பேச்சிலே தங்களை சந்திப்பேன், அவற்றையும் விரிவாக கூறுகின்ற போய் நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவ சிவபெருமானும் இந்த குரு பேச்சில் ரிஷபராசி என்பவர்களான உங்களுக்கு சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யுகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. வணக்கம்.